வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. வா உள்ள போய் பேசலாம். உனக்கு இங்க இருக்க பயமா இருக்குன்னா உங்க அம்மாவை இங்க கூட்டு வந்துடலாமா? ராம், எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. இங்க பாரு, இங்க நீ தனியா இருக்கிறதுனால தான் அப்படி தோணுது. நான் தனியா இருக்கிறது ஒன்றும் புதுசு இல்லையே. எல்லா வீட்லயும் நான் தனியா தானே இருந்தேன். வேண்டாம், நீ இதை சாக்கா வச்சுட்டு ஜோசியம் பார்க்க போற அதானே? நோ, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய். வர வர பேப்பர் படிச்சாலே எரிச்சலா வருது. ஏய், பார்த்து ஒழுங்கா எழுத மாட்டியா? இன்னும் சரியா எழுத கூட தெரியல. ஒழுங்கா பார்த்து எழுது. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஆப்பிள். எழுது. அடடடடா, தினப்பலன் இங்க இருக்கா? இதத்தான் இவ்வளவு நேரமா தேடிட்டு பேப்பர் இருந்தேன். படிக்கிறவரை அங்க போய் படிக்கலாம்ல. குழந்தைங்க படிச்சிட்டு இருக்கிறது தெரியல. இங்க ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை தான் பேப்பரை நீ வருது. எழுது. அந்த பேப்பரையும் நிம்மதியா படிக்க விடாதீங்க. நான் இம்சை பண்றேனா? ஏய் பாத்து, ரோட் ரோலர் மாதிரி ஆமா, இடிச்சிர ஒரு போற. தக்காளி. எத்தனை தடவை இடிச்சு சொன்னாலும் அறிவே நசுக்கிடுவேன். இல்லையா? ஷியாமலா, என் மேல இருக்கிற கோவத்தை ஏன் குழந்தை மேல காட்டுற? ஆ? ஆஹா, தூங்க ஆரம்பிச்சிட்டியா? போதும் போங்க. எழுதுனது போதும், போய் தூங்குங்க. வா. என்ன மேடம், கோவலம் தீந்துருச்சா? ஐம் சாரி. ராம், ம் நான் சொல்றத கேப்பீங்களா? ம் நாம வேற வீட்டுக்கு போயிடலாமே. ஷியாமலா, மறுபடியும் ஆரம்பிக்காத. நாம வீடு மாற போறது இல்ல. ச்சே, யாராவது கேள்விப்பட்ட என்ன நினைப்பாங்க? ஒரு பெரிய டாக்டர் பேய்க்கு வந்துட்டு வீடை காலி பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. இது பார், இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசாத. சரி, நீங்களே இனிமே என்கிட்ட பேசாதீங்க. ஓகே, குட் நைட். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா இப்படிதான் பேசுவீங்களா? கோபால் ஒரு நிழல பார்த்தானா? அவன் ரொம்ப பயந்து போயிருக்கான். மார்க்கெட்ல எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. ஆமா, என்னத்த கோபால் சொன்னா? அவன் எதுக்கு வேற ஒரு நிழலை பார்த்து பயப்படணும்? அவன் சொந்த நிழலை பார்த்தாலே செத்து சுண்ணாம்பு ஆயிடுவான். தடிமாடு, முட்டாள். வரட்டும், வச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, Sir? டாக்டர் வினோத் அங்க இருக்கார். தேங்க்யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் இங்கே வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? இந்த இடம் நல்லா இருக்குல்ல, மரங்களுக்கு நடுவில். வாவ். மழை காலத்தில் இன்னும் பசுமையாக இருக்கும். அது சரி, புது வீடு செட் ஆயிடுச்சா? அதை பற்றி தான் நான் பேச வந்தேன். ம், ஏன் பிடிக்கலையா? ஆ, அந்த வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. அடிக்கடி தேவையில்லாத சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்கு. அப்புறம் தானாவே தீப்பிடிச்சு எரியுது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஷியாமலா ரொம்ப பயந்துட்டா. இப்போ கூட கோபாலை கூட விட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவள் வீடை மாற்றணும்னு அடம் பிடிக்கிறா. இல்லை இந்த பூஜை பரிகாரம் ஏதாவது செய்யணுன்றா. ராம், இந்த பெண்கள்லாம் சும்மாவே பயப்படுவாங்க. அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன செய்யறது? அதுக்காக நான் அவ கூடவே இருக்க முடியாதுல்ல. ஆ, எங்கள் ரிலேஷன் வீட்டில் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. யாரோ வாஸ்து பார்க்குறவங்கள வச்சு பிரச்சனையை சரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. நாமளும் அதே மாதிரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நீங்கள் சைக்காலஜியை விட்டுட்டு ஜோஷியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா என்ன? ஜோக் அடிக்காதீங்க ராம், இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இன்னைக்கு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் வாஸ்து பார்க்காம வீடே கட்டுறதில்ல. எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ராம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஃபேமிலிக்காகவாவது இதை பண்ணலாம்ல. அனுபவம் உள்ள ஒரு வாஸ்து நிபுணரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவரை சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுவார். அவர் திறமையை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஹைலி எஜுகேட்டட், பேசிக்கலி ஆர்கிடெக்ட். நாளைக்கே அவரை சந்திக்க ஏற்பாடு பண்ணுறேன்.
தீபம் எரியறத வச்சு நடக்க போகிற நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கலாம். இந்த தீபத்தில் வெளிச்சமே இல்லை. சுருக்கமாக சொன்னால் இந்த வீட்டோட வாஸ்து சரியில்லாமல் இருக்கு. ஹலோ ஆ ஒன் செகண்ட் இங்கே உள்ள சிக்னல் இல்லை, வெளியே வர இருங்க. ஆ ஆ ஓகே டெல்மே, நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறேன். ஓகே 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 எல்லாம் பண்ணிடலாம். ஓகே பை பாய். சாரி சார், ஒரு முக்கியமான கால். எல்லாருமே வீட்டை பார்க்க வரும்போது அவங்களுக்கு அந்த வீட்டு மேலே இயல்பாகவே ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி சமயத்தில் வாஸ்து பார்க்கணுமாங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி சந்தேகங்கள் வர்றது இயல்பு. இல்லை எனக்கு அந்த மாதிரி இந்த வாஸ்து மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு காரணம் இது நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். ஒரு வீட்டோட வாஸ்து சரியில்லைன்னா பலவிதமான சங்கடங்கள் ஏற்படும், மரணம் கூட வரும். ஆனால் ஆவிகளால் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிற வீட்டில் இந்த மாதிரி வாஸ்து சாஸ்திரம் பார்த்து சரி பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீட்டில் அதனால் ஏற்படுற பிரச்சனையை தான் இப்போ நீங்கள் சந்திச்சிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கண்ணாடி உடையிறது வரைக்கும். இந்த கண்ணாடி அதிகமான குளிர்னால உடையலாம். சூரிய ஒளி கண்ணாடி மேலே படும்போது அந்த எஃபெக்ட்னால தீப்பிடிச்சும் உடையலாம். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஃபோட்டோ உடையிறது, கண்ணாடி எரியறது, இதுக்கெல்லாம் காரணம் வாஸ்து குறைபாடு தான். பொதுவாக வாஸ்துங்கிறது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே சேர்ந்தது தான். அதனால தான் இதையெல்லாம் சரியாக பார்த்து ஒரு கட்டடத்தை கட்ட ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாமே இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி தான் வாஸ்து சாஸ்திரத்தை சுருக்கமாக சொல்லுவாங்க. பூஜை, புனஸ்காரம் இதையெல்லாம் வாழ்க்கையில் பண்ணுறதுனால தான் சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுது. ஆச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு உங்களை வற்புறுத்துறது அதுக்கு தான். அப்படி செய்கிறத கூட நாம் சரியாக செய்யணும். இப்போ சொல்லுங்கள், நான் ஆரம்பிக்கட்டுமா? இங்கே ஒரு கிணற மூடி இருக்காங்க. வாஸ்து பிரகாரம் பார்த்தா அது உங்கள் வீட்டுக்கு தான் தோஷம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த வெள்ளிக்கிழமையா அது வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும்தான். ஷியாமலா நீ பயப்படாத. அவர் சொல்ற மாதிரி நான் எல்லா வாஸ்துவையும் மாத்திடுறேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னமோ எனக்கு இந்த வீட்டை மாத்திட்டா நல்லதுன்னு தோணுது. நீங்க ஏன் இங்கே இருக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க? ஷியாமலா ஒரு வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நாளாவது அங்க இருக்கணும். அதுக்காக மத்தவங்க எல்லாம் ஏதோ சொல்றாங்கிறதுக்காக வீட்டை காலி பண்ணிட்டு போறது முட்டாள்தனம். அதான் என்னோட பிலாசபி. ராக்கெட் விடுற அளவுக்கு நம்ம நாடு விஞ்ஞானத்துல வளர்ந்து இருந்தாலும் இன்னும் இந்த மக்கள் இதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஷியாமலா, இதுல நம்பிக்கை இருந்தா நம்ம எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குலாம் போறோம்? பூஜை மந்திரம் எல்லாம் செஞ்சு சரி பண்ணிக்கலாமே. ச்சே. சாரி, நான் கொஞ்சம் அப்படித்தான். டாடி, அடடடடடா, வாங்கடா செல்லம், வாங்க 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 வாங்க, டாடி கிட்ட வாங்க. ஓ, இனிமேல் டாடி என்ன கார்ல தான் கூட்டிட்டு போய் விடணும். அதுக்குள்ள கார்ல ஸ்கூலுக்கு போகணுமா? உன் வயசுல நான் நடந்தே ஸ்கூலுக்கு போய் தான் இன்னைக்கு டாக்டர் ஆனேன். நீயும் அதே மாதிரி நடந்து தான் போகணும். ரூபி, உங்க அப்பா கிட்ட காசே இல்ல, அதனால நடந்து போனீங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட நிறைய காசு இருக்குல்ல, அதனால என்ன கார்ல தான் கூட்டிட்டு போய் விடணும். இந்தியாவோட பணக்காரவங்களோட உங்க அப்பா கிட்ட தான் பணம் கொட்டி கிடக்குது. இந்த சின்ன வாயை வச்சுட்டு பெரிய விஷயம்லாம் பேசாத. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ போ. அக்கா, என்னால பசி தாங்க முடியல. சாப்பிட ஏதாவது இருந்தா கொடு. ஸ்கூல்ல இருந்து வந்த குழந்தைங்களை விட உனக்கு தான் பசிக்குது. உன் பிள்ளைங்களை பாத்துக்கிறதுனால தான் எனக்கு பசிக்குதே.
10 எருமைங்களை கூட மேய்ச்சிடலாம் 2 குழந்தைங்களை சமாளிக்க முடியல. அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த உடம்ப வளர்த்துருக்கேன். வேலைக்கு சாப்பிடாம இழைச்சிட்டா அம்மா கோச்சிக்குவாங்க.